மனிதர்கள் தேவை ஏற்படும் போது கூடு விட்டு கூடு பாயும் யுக்தியை பாவித்து சில பறவைகள் விலங்குகளுக்குள் சென்று வாழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதில் உதாரணமாக அருணகிரிநாதர் இறந்து கிடந்த ஒரு கிளியின் உடலுக்குள் புகுந்து மீனாட்சியின் இல்லத்தில் வாழ்வதாகவும் புராணம் கூறுகிறது. அப்படியானால் கிளியின் உடலுக்குள் ஆன்மா புகுந்து வாழக்கூடிய நிலை உள்ளதுதானே அப்படின்னு கேட்டிருக்காரு. கிளியின் உடலுக்குள்ள ஒரு ஆன்மா புகுந்து வாழக்கூடிய நிலை இருக்குதுதானே? அது ஆன்மா இல்லாத ஒரு ஜீவனே இல்லைன்னு இருக்குதுன்னா புல்லுக்கு ஆன்மா இருக்குது. அதனால்தான் சொன்னான் புல்லாகி புழுவாகி பல்லுயிராயின்னா. ஆன்மான்றது ஒண்ணு இல்லைன்னா எந்த பொருளுமே வராது, முளைக்காது, உருவாகாது. ஆன்மா எதிலெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தான் உலகத்துல உற்பத்தி ஆகும். ஆனால் அந்த ஆன்மான்றது எப்படிப்பட்டது? ஏன்னா ஒரு கெட்டி பொருள் பால் மாதிரியாவது எடுத்து வச்சுக்கிறதுக்கு அந்தந்த ஜீவனுக்கு ஏத்த மாதிரி அது உருவாகும். அந்த ஜீவனுடைய உடலுக்கு ஏத்த மாதிரி செயல் புரியும். மனித உடல் அந்த ஆன்மா வந்ததுன்னா மனித உடலுக்கு ஏத்த மாதிரி செயல் புரியும். அதே ஒரு விலங்குகளுடைய உடல்ல போச்சுன்னா அந்த விலங்குக்கு ஏத்த மாதிரி அது செயல் புரியும். ஆன்மா வாச்ச அது ஏன் விலங்கு மாதிரி செயல்படுது, மனுஷன் மாதிரி செயல்படலாமேன்னு கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அறியாமையில் இருக்கிறவங்க புதுசா இருக்கிறவங்க கேட்க வேண்டிய கேள்விகள் இது. இத போய் கனடா சிவகுமார் கேட்கிறாருன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவர் பல சித்தர் புக்குகளை படிக்கிறாரு. அருணகிரிநாதர் ஏன் கிளியினுடைய உடல்ல பூந்தாரு? அது புரியவனவா நமக்கு சொல்லு. திருவண்ணாமலையினுடைய மன்னன் கண்ணு தெரியாதவன். ஒட்டக்கூத்தன் என்ன பண்ணிட்டான்? சம்பந்தாண்டா என்ன பண்ணிட்டான்? தோத்துட்டான் கம்பருக்கு, அருணகிரி கிட்ட. இந்த தோத்ததால இவர் அருணகிரிநாதரை எப்படியாவது பழி வாங்கணும். பாரிஜாத மலர்னுடைய சாறு விட்டா கண் பார்வை வந்துடும். அந்த பாரிஜாத மலரை எல்லா மனுஷனாலையும் போய் எடுக்க முடியாது. ஏன்னா அது கடல் கடந்து இருக்குது ஒரு தீவுல. அப்ப அந்த தீவுல எடுக்கக்கூடிய ஆற்றல் அருணகிரிக்கு தான் உண்டு, கூடு விட்டு கூடு பாயிற தன்மை அப்படின்னு சம்பந்தாண்டான் மன்னங்கிட்ட சொல்லி, மன்னன் கூப்பிட்டு அருணகிரியை கேட்க, அருணகிரி அதுக்கு ஒத்துக்குன்னு கிளி வடிவத்தில் அந்த பாரிஜாத மலர் ரத்ன கொடுத்தான். ஆனா இவர் உடலை அதை பிரிச்சுட்டு அந்த கிளியினுடைய உடல்ல போகும்போது இந்த உடலை அந்த சம்பந்தாண்டான் எரிச்சிட்டான். எரிச்சதால அருணகிரிக்கு உடல் கிடைக்கல. உடல் கிடைக்காததால மீனாட்சி என்ன பண்ணா தோல் கொடுத்தாங்க அப்படின்றது வரலாறு. இது உண்மையா பொய்யா நான் போய் பார்க்கல. ஏன்னா இது 800 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயம், எனக்கு தெரியாது. புராணம் சொல்லுது இப்படின்ட்டு. அதனால கூடு விட்டு கூடு பாயும் வல்லமை படைச்சவங்க. அப்போ கூடு விட்டு கூடு பாயிற வல்லமை யாருக்கு கிடைக்கும்னா மனம் இல்லாதவனுக்கு கிடைக்கும். மனமுள்ள மந்திரவாதியா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, யாராலையும் கூடு விட்டு கூடு பாய முடியாது. அதே மாதிரி தான் இன்னொரு கேள்வி எழுதியிருக்காரு, அது வேண்டாம். இப்போ பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்லேயே இருக்குதுங்கய்யா. சரி. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியுது. சரி. ஏன்னா அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. அதனால பஞ்சபூதம்னா என்ன அப்படிங்கிறது தெரியுது. சரி. ஆனால் அதே மாதிரி இறைவன் நடனமாடிய 5 சபைகள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்குது. சரி. ஆனால் இதுக்கு புரிஞ்ச அளவுக்கு விளக்கம் இந்த சபைகள் அப்படிங்கிறது என்ன ஒரு ஒரு இதுன்றது புரியல. இதோடைய என்ன நிலை, இதோடைய நிலை என்ன அப்படிங்கிறது இதுதான் ஒரு கேள்வியா. என்ன நிலை? என்ன இது எது? இந்த 5 சபைகள் எதுக்காக நிர்மாணிக்கப்பட்டது? அந்த சபைகளுடைய நிலை என்ன? 5 சபைகளுடைய நிலை என்ன அப்படின்ற 5 பஞ்சபூதம்ன்றது வெளியே இருக்குது. ஆமாங்க. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமின்னு 5 பஞ்சபூதங்களுடைய நிலை வெளியே இருக்குது. அதே 5 பஞ்சபூதங்கள் நிலை தான் உடல்லையும் இருக்குது. நீர் இருக்குது, நெருப்பு இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, பூமி இருக்குது. பூமின்னா உடல், ஆகாயம்னா தலை. இது 3 அகார உகாரம் மகாரம்னு நீர், நெருப்பு, மனுஷனை ஏக்கிக்கினுக்குது காற்று. இந்த 3ல எது இல்லைனாலும் இந்த உடல் நிற்காது. அதே மாதிரி பூமியில எது இல்லைனாலும் பூமி நிற்காது இல்லையா? இது இறைவனுடைய நடனம். எங்க கோயில்ல எங்கன்னா ஆடுறாரா? ஆடுறாரா? ஆடல. பொற்சபை, சிற்சபை, கனக சபை அப்படின்ட்டு எல்லாமே உன் தலைக்குள்ளதான் இருக்குது.
இந்த தலையில ஆகாயத்துல இருக்கிறத அடையாளமா இது எல்லாருமே புரிஞ்சிக்க முடியாது, எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக ஸ்தலங்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. சிதம்பரம், இது திருவள்ளங்காடு அப்படின்ட்டு தனித்தனியா பிரிச்சு மனுஷன் இதை உணரட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக வச்சுக்கிறாங்களே தவிர இறை நடனம் இப்போ பிரதோஷம் அப்படின்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். பிரதோஷம்ன்றதே இப்போ ஒரு 15-20 வருஷமா தான் பிரதோஷம். இதுக்கு முன்ன பிரதோஷம்ன்றது ஒண்ணு கிடையாது. ஏன் அதுக்கு முன்ன சாமி நடனம் ஆடலையா? இப்ப 20 வருஷமா தான் நடனம் ஆடுறாரா? இது கேள்வி கேட்டா நாத்திகம் மாதிரி தெரியும். நாத்திகம் இல்லை, இது உன்னை சிந்திக்க சொல்றேன். நான் நாத்திகன் இல்லை, நான் கடவுள் இருக்குதுன்றவன். நான் கடவுள் மறுப்பாளன் இல்லை நான். ஆனா இந்த கேள்விகளை ஏன் கேட்கிறேன் இப்படி அப்படின்னா நீ சிந்திக்கணுன்றதுக்காக தான் கேட்கிறேன் நான், இல்லையா? அப்போ இந்த பிரதோஷம்ன்றது என்ன அப்படின்னா இடைகளை பிங்கலை. இந்த இடகளை பிங்கலைன்னா மாட்டினுடைய கொம்பு, மாடுன்னா உன் உடலு, நந்தின்னா உடலு, நந்தியினுடைய கொம்புனா இந்த 2 மூச்சு. இந்த 2 மூச்சுக்கு நடுவில் இடைகளை பிங்கலையினுடைய நடுவில் அக்னி கலையில இறைவன் நடனம் ஆடுறான். அதுதான்டா பிரதோஷம். இது ஒரு நாளைக்கு பிரதோஷம் இப்ப மாசத்துல 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஆடினார்னா நம்ம துபாய் போயிடுவோம். ஆனா டெய்லி ஆடிங்கிறார் நம்ம உடல்ல. இத டெய்லி வச்சா அதுக்கு விசேஷம் இருக்காது, எவனும் போக மாட்டான். அதனால 15 நாளைக்கு ஒரு வாட்டி வச்சாதான் ஜனம் வரும், வசூலாகும். அதனால கோவில்ல சிவன் கோயில்ல எல்லாம் பிரதோஷம்னு ஒண்ணு வச்சு அது விழா நடத்தினுக்கிறாங்க. நந்தின்னா மாடுன்னு அர்த்தம், நந்தினா நம்ம உடலுன்னு அர்த்தம், நந்திக்கு கொம்புன்னா நம்ம மூச்சுன்னு அர்த்தம், கடவுளுன்னா அக்னி கலைன்னு அர்த்தம். இது 2க்கும் நடுவுல இறைவன் ஆடிங்கிறான். இந்த 2ம் போய் அந்த இறைவனோட சேர்ந்தா மனிதன் கடவுளாகலாம். இது இப்ப அதுதான் நடராஜ தத்துவம்னு சொல்லி, அதுதான் நடராஜ தத்துவம். இதுதான் சபைகள்ல நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் புரியாம நம்ம கடவுள் வழிபாடுன்னு பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? எந்த கோவில்ல இறைவன் ஐயரு பிரதோஷம் பண்ணி காட்டாம எந்த கோயில்ல இறைவன் நடனம் ஆடி யார் பார்த்தாங்க சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த இயற்கையா உள்ள நடக்கிறது வெளியே அடையாளமா காட்டுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இதுதான் அது, அதுதான் இது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆஹா இது வேறன்னா நீ வேறன்னு சொன்னி அதுவே இருக்காது. இத புரிஞ்சுக்கணும்னு தான் நான் இவ்வளவு பேசினுக்கிறேன். சொல்லுப்பா. சிவவாக்கியர் பாடல் ஒண்ணுங்கய்யா, அதுல என்ன எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயா அப்படின்னா, ஓடமுள்ள போதே ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதே நீர் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனதே சொல்லியிருக்காரு. ஓடம்ன்றத உடல்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ஒரு முறையும் நம்ம அந்த உடலை விட்டு வெளியில போகும்போது அது வெளின்னு சொல்றாரு. அதை அப்ப அந்த வெளியே பல பிறப்புல நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். பிறப்புல பார்க்கல, இப்பவே நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற. இது என்னது? இது வெளியா? உடம்பு விட்டு இன்னொரு வெளி இருக்கு அப்படின்ற அந்த வெளிக்கு நீ போக முடியாது. அது கடவுள் இருக்கிற வெளி. கூடிய பூமியில இருந்து ஆகாயம் நடுவுலயே வெளி தான். இப்ப நீ கையாற்றி இது ஒரு வெளி தான். இப்படி எல்லாமே வெளி தான். இப்ப இந்த உடலோட இருக்கும்போது நீ 5 பஞ்சபூதத்தோட இயங்குற. இந்த உடலை விட்டு வெளியே வரும்போது நீ அனாதியா நின்னுற. அப்போ இந்த வெளியே அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம். நீ உடம்பு இருக்கும்போது நீ எந்த செயலையும் உன்னால செய்ய முடியும். ஆனா உலக செயல்லாம் செய்துங்கிற தெரியுமா? அதுதான் செயல் நினைச்சு நிக்காத, அது முட்டாள்தானம், அது தேவை. அதை விட உயர்ந்த செயல் இன்னொன்னு இருக்குது, அதை தேடுன்றார். அதனால ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம். ஆனா ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளணும். உனக்குள்ளவே நீ நிக்கிறதுக்கு உறுதி பண்ணிக்கணும். நீ உறுதி பண்ணிக்கலன்னா நீ வெளியே போகும்போது யாரும் இல்லை, அனாதையே நீ. அப்போ அதனால சொல்றாரு, ஓடம் உள்ள போது ஓடி உலாவலாம், ஓடம் உள்ள போது உறுதி பண்ணி கொள்ளலாம். ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை, அனாதை அனாதை. அது என்ன ஆடுன்னா என்ன, கோலுன்னா என்ன? வெளியே ஓடம் உடைஞ்சு போச்சு, அனாதையா போயிட்ட.
அதானே? ஆமா ஆமா. ஓடம் ஒடிஞ்சு போனா என்ன பண்ணுவேன்? அனாதியா போயிட்டேன். அது என்ன ஆடும் இல்லை கோலும் இல்லை. அப்ப ஆடுன்னா என்னது, கோலுன்னா என்னது பார்க்கணும். சும்மா பாட்டு பேப்பர்ல இருக்கிற பாட்டு பண்ணிட்ட படிச்சா போதாது. ஆடுன்னா உன் மூச்சு ஆடிக்கினுக்குது, அதான் ஆடுது. கோலுன்னா உயரமானது, நீட்டா இருக்குது. அதனால அங்க ஆடவும் ஆடாது, கோலும் இருக்காது. நீ அனாதியா நீ இப்ப ஜாக்கிரதைன்றாரு. சொல்லு. ஞானிகளுடைய பாடல்கள்லாம் படிக்கும் போது ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்க வந்து சுயநலமா ரொம்ப அதீத சுயநலமா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு பாடல் ஒன்று பட்டினத்தார் வந்து ஒரு குறிப்பா ஒரு பாடல்ல வந்து நான் படித்தேன். அதுல சொல்றாரு, உடை கோவணம் உண்டு, உறங்க புறந்தெண்ணை உண்டு, சரி, உணவிற்கு அடைக்காய் இலை உண்டு, அருந்த தண்ணீர் உண்டு, சரி, அருந்துணைக்கு விடையேறும் ஈசனார் திருநாமம் உண்டு, ஆமா, இந்த மேதினியில் வடக்கோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே அப்படின்னு. எனக்கு என்ன வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதான் உண்மை. அது அதனால்தான் ஞானி. ஞானி வந்து அவர் சொல்றத பாரு, எவ்வளவு அழகா சொல்றாரு பாரு. ஐயா, எனக்கு கோமணம் இருக்குது, நான் தூங்குறதுக்கு ஒரு திண்ணக்குது, நான் சாப்பிட்றதுக்கு காய்கனி இருக்குது, இதெல்லாம் எனக்கு இருக்கும்போது நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான். இதெல்லாம் இருக்கும்போது எது சாஞ்சா எனக்குன்னா, எது உயர்ந்தா எனக்குன்னா? இதை சாயுது உயர்துன்றது மனுஷன் தேடிங்கணும், மகான் தேடுறது இல்லை. அதனால அது சுயநலம் இல்லை, அவர் நலம். அது அவர் நலம் தான் சுயநலம். ஆமா, அவர் ஆன்மீகம் போந்த சுயநலம் தானே, இல்லன்னா பெரிய செல்வந்தராச்சா? என்னன்னா இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தன்னா தென்கோடு எது சாஞ்சா எனக்கு என்னடா போச்சு? நான் வழிபடுறதுக்கு இறைவன் இருக்கிறான், அது போதும் எனக்கு. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னா, இறைவனை பத்தி யோசிக்க மாட்டான். ஆனா வடகோடி சாயுது தென்கோடி உயருதுன்னு இத்த யோசித்துன்னுப்பான். நான் அதை யோசிக்கிறவன் இல்லைன்னு. மனம் மூச்சோடு ஒன்று இருப்பது போல் மனம் என்ற ஒரு பொருள் நம் உடலுக்குள் இருந்து செயல்படுகிறது. அதே போல் கர்ம வினையும் உடலிலிருந்தே செயல்படுவது போல் விதி என்ற ஒன்று உடலுக்குள் உள்ளதா அல்லது உடலை விட்டு அப்பால் உள்ளதா? எல்லாமே இப்போ எது எது இருக்குதுன்னு அதெல்லாம் உடலுக்குள்ள தான் இருக்குது. உன் மூச்சும் உடலுக்குள்ள தான் இருக்குது, நல்வினை தீவினையும் உன் உடலுக்குள்ள தாங்குது, விதியும் உடலுக்குள்ள தாங்குது. விதின்னு ஒன்று உன் உடலுக்குள்ள இல்லைன்னா நீ உயிரோடு உலாவ முடியாது. விதி இருக்கிற வரைக்கும் தான் உன் வாழ்க்கை இந்த உலகத்தில். விதி வெளியே போயிடுச்சுன்னா நீயே இந்த வெளி உலகத்தில் இருக்க மாட்ட, மண்ணில் போய் கிடப்ப. அதனால விதி உனக்குள்ளதான் இருந்து உன்னை இயக்கிக்கினுக்குது. அது உன்னுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உன் வாழ்க்கை அமையுது. விதி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை இயக்குதா இல்ல கர்ம வினைங்கிற ஒரு விஷயம் நம்மளை இயக்குதா? கர்ம வினை எது கூட இருக்குது? விதி கூட தான் இருக்கு. அப்புறம் விதி கூட தான் கர்ம வினை இருக்கு. எல்லாமே அது கிட்ட தான் இருக்கும், அதுதான் சீப். ஆனா அதோடைய முடிவு நம்மளுடைய மரண காலத்துல மட்டும் தான் தெரியுமா இல்ல எப்போ? எல்லா காலத்திலயும் தெரியும். உன்னை ஒரு சிக்கல்ல எடுத்து மாட்ட விட்டுடும், சிக்கல்ல இருந்து உன்னை மீட்டும் எடுத்துரும், உன்னை கொல்லவும் கொல்லும், உன்னை பிறக்கவும் வைக்கும். எல்லாமே விதி கையில தான் இருக்குது. அதுக்கு தானே சொன்னான் இரு வினை என்ன, இந்த மூச்சை இரு வினை என்ன. நல்வினை தீவினை எங்கடா உருவாகுதுன்னா மூச்சில் தாண்டா உருவாகுதுன்னா. அதனால இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடும் கோனே அப்படின்னா. அப்போ நல்வினை தீவினை எங்கேருந்து நடக்குதுன்னா அந்த மூச்சிலிருந்து நடக்குது. அப்போ விதின்னா என்னன்னா, சூரியன்னா சந்திரன்னா மதி, சூரியன்னா விதி. இது ரெண்டும் வியும் மாவும் சேர்ந்தது தான் விதி ஆயிப்போச்சு. விதி மதின்றது என்னன்னா உன் ரெண்டு மூச்சு தான்பா விதி மதி இல்லையா? அப்ப அந்த மூச்சோடவே கலந்துதான் அந்த விதி, கலந்துதான் நன்மை தீமை உனக்குள்ள எல்லாமே அந்த எல்லாம் அதுக்குள்ளதான். இருக்கு. வீணா காற்றுப்பா, தீன்னா நெருப்பு. அப்போ விதின்றது என்ன, காற்றாவும் நெருப்பாவும் இருந்துதான் இயங்குது. அப்போ சூரியக்கலை நெருப்பா இருக்குது, சந்திரக்கலை காற்றா இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்ததான் விதி. இது ரெண்டு வெளியே போச்சுன்னா நீ இல்லை. அப்போ இது ரெண்டு எதை எப்படி இயங்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உலகத்தில் உனக்கு நன்மை தீமை கிடைக்க போகுது. அப்போ விதி தான் முடிவு பண்ணுது. விதின்னா காற்றுன்னு அர்த்தம்.
அப்பரும் திருஞான சம்பந்தரும் ஒரு கோயில் கதவை திறக்கிறாங்க. சரி, இது என்ன, இது ஒரு உலகத்துக்காக வந்து செஞ்ச ஒரு ஒரு பெரிய ஒரு நாங்கள் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு சக்திமான் அப்படிங்கிற காட்டிக்கிறதுக்காக செஞ்சு செய்யலாம். உண்மையிலேயே மணிக்கதவு மரகத மணிக்கதவை தாழ்த்திரவாய் சரி அப்படின்னு சொல்றாரு. மரகத மணிக்கதவுனா இல்லை, கதவு தானே, வெறும் கதவு தானே. ஆமா, இல்ல நமக்குள்ள ஏதாவது ஒரு கதவு, அப்படி ஒரு கதவை திறந்தாங்களா? சரி, ஒரு கதவை திறந்தாங்க. சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இது திருக்காட்டுப்பள்ளியில் நடந்த கதை இது. ஆமாங்க. அப்புறம் ஞானசம்பந்தரும் அங்கே போகிறாங்க. முன்னாடி இருந்தவங்க அந்த மன்னருங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கோயில் கதவை பூட்டி இனி திறக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் அவர் ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை, அது கதவை போய் திறந்து நீ தள்ளினா அதே இடிஞ்சு விழுற மாதிரி ஆகிப்போச்சு. திறக்கிறவன் தலையில் இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குது அந்த சிவன் கோயில். பழங்காலம் அவ்வளோ இடிஞ்சு போச்சு, அது காலகாலமாக மூடி வச்சிருந்து. ஆனால் மக்கள்லாம் இறைவனை வழிபடுறதே இல்லை. இறைவனை வழிபடணும், அதுக்காக இந்த கோயில் கதவை திறக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு ஞானசம்பந்தர் சொல்றாரு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்பர் பாட்டாலேயே பாடினாவே கதவை திறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் பாடுறாரு. 10 பாட்டு கதவை திறந்தது. திறந்த உடனே அப்ப திறந்த கதவை மூடியும் காட்டணும் மக்களுக்கு. மக்கள் எல்லாம் ஓ ஆன்னு ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ காலமா மூடி இந்த கோயில் இன்னைக்கு திறந்து போச்சு, இனி ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விமர்சனம் பிறந்தது அப்படின்றதுக்காக ஜனங்க ரொம்ப ஆரவாரம் பண்ணது. அந்த ஆரவாரம் பண்ணும்போது அப்பர் சொல்றாரு, ஞானசம்பந்தர் இதை பாடி மூடி காட்டுவாரு அப்படின்னாரு. அவர் 2 பாட்டு பாடின உடனே மூடிக்கிச்சது. அப்போ அப்பருக்கும் ஞானசம்பந்தருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துடுச்சு. உன் சக்திக்கு எதிரே என் சக்தி நிற்காது, அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோம்னா அந்த வேற்றுமை வரும், நீ ஒரு சைடு போ, நான் ஒரு சைடு போறேன் அப்படின்னு அந்த சிவமதத்தை பரப்புறதுக்கு 2 மகான்களும் 2 வழியா போய் பயணம் பண்ணி அந்த இது பண்ணாங்க. அதனால அந்த மாதிரி போனாங்க. இது வந்து நம்ம புரியாத இதுவா அதுவா அப்படியா இப்படியான்னு நம்மளா ஒரு கற்பனை, சுயநலம் சுயநலம் சுயநலம். நீ நடக்கிறதே சுயநலம், கேள்வி கேட்கறதே, வாமா அப்படி உட்காருங்க, கேள்வி கேட்கறதே சுயநலம் இல்லையா? கேள்வி ஏன் கேட்கணும்? ஆமா, எங்கிருந்து வரீங்க? மதுரை. தெரியல, தெரிஞ்சுக்கணுன்ற சுயநலத்தை தான் நீ கேள்வி கேட்டுங்கிற. அப்போ எல்லாம் சுயநலம் இல்லையா? இறைவனை நீ போய் கும்பிடுறது சுயநலம் இல்லையா? என்ன நலம் அது? சுயநலம் தான், எல்லாம் சுயநலம். அப்புறம் இன்னொருத்தர் சுயநலத்தை பத்தி பேசுங்கிறீங்க, உங்க சுயநலத்தை மறந்துட்டு சொல்லுங்க. எல்லா மனிதரும் சுயநலம். இப்ப இங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க சுயநலத்துக்கு தானே வந்தீங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்டு வீடியோ போடணும்ட்டு. அப்ப இதெல்லாம் சுயநலம் இல்ல, மகான்கள் பண்ணதானே சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் உலகத்துக்காக சுயநலம் பண்ணாங்க. அதை தான் நான் பல முறை சொல்லிக்கிறேன். பொது நலத்துல சுயநலம் இருக்கக்கூடாது, சுயநலத்துல பொது நலம் இருக்கலாம் அப்படின்னுக்கிறேன் இல்லையா? என்னுடைய செயல்கள் வந்து எல்லா செயல்களும் உலகத்துக்காக இருக்கணும், ஆனா செய்யறது நான் தான். இது சுயநலத்துல பொது நலம். ஆனா உலகத்துக்காக செய்யறேன்னு சொல்லிட்டு நான் பயன்படுத்திக் கூடாது, அது பொது நலத்துல சுயநலம். மகான்கள் பண்ணதெல்லாம் பொது நலம், சுயநலத்துல பொது நலம். அவங்கள இறைவனையும் தேடினாங்க, உலகத்தையும் விழிப்படைய வச்சாங்க. மகான்கள் வந்து சும்மா இல்ல, நம்மள மாதிரி மூடர்கள் இல்ல. அவங்க எல்லாம் பேர் அறிவாளனுங்க. அவங்க இறைவனையும் தேடினாங்க, அதே நேரத்தில் இந்த மூட மக்களையும் விழிப்படைய வச்சாங்க. அப்போ சுயநலத்துல பொது நலம் இருந்தது. உங்களதெல்லாம் சுயநலம் இல்லையா? வீடியோ எடுத்து போட்டு துட்டு சம்பாரிச்சுக்கிறது சொல்லு. இத சுயநலம், மகான்களை சுயநலம் பண்றீங்களே, எப்படி நியாயம்? அப்ப வந்து அவங்க எல்லாரையும் வந்து ஒரு கோட்டிலே பார்த்திருக்காங்க. நான் வேற நீ வேற இல்ல, என்னுடைய நலம் தான் உன்னுடைய நலம், உன்னுடைய நலம் என்னுடைய நலம். அவனுக்கு தான் வேற்றுமை இல்லையப்பாங்க. அவனுக்கு ஏழை பணக்காரன் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது, இறைவன் வேற நீ வேற இல்ல, எல்லாம் ஒன்னாவே எல்லாமே ஒன்னா நினைச்சாங்க. ஆனா நீ வேற வேறவா நினைக்கும் போது அவங்க செய்ததெல்லாம் சுயநலமா தெரியுது. ஏன்னா நீ சுயநலத்தில் இருக்கிற, அதனால உனக்கு அவங்க செய்ததெல்லாம் சுயநலமாகுது. எந்த மகானும் சுயநலத்துக்காக எதையுமே செய்யல. ஒவ்வொரு சித்தர்களும் இவ்வளவு பாட்டு எழுதி போட்டுட்டு போய்க்கிறானே, என்ன சுயநலம்? அவனுக்கு என்ன சம்பாதனையா வந்தது? உலகம் விழிப்படையணும், உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்லி இருக்கிறான். அதனால அவன் எவனுமே சுயநலத்தில், நம்ம தான் முழுக்க முழுக்க 100% சுயநலத்தில் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு செயலையுமே.
ஆனா நம்ம என்ன சொல்றோம், நான் செய்யறதெல்லாம் பொது நலங்கன்னு சொல்லி ஏமாத்திக்கின்னுக்குறோம். ஆனால் நம்ம செய்யறதெல்லாம் சுயநலம், அவன் செய்ததெல்லாம் பொது நலம். சொல்லுங்க. வாமா, அப்படி வாமா. எப்படி வந்தீங்க? பஸ் கிடைச்சுதா? இல்லம்மா, எங்க இருந்து வந்தீங்க? மதுரையில இருந்து எங்க வந்தீங்க? நேரா பாடல் அவருக்காக பாடிக்கின பாடல் சுயநலம். ஆனா 1000 பாடல் இந்த உலகத்துக்காக சொல்லுகிறார். எவன் எடுத்தவன் உண்டு? எவனாவது எடுத்தானா? ஏன்னா இந்த மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னா, பெருமையா வாழறத பேசவே மாட்டான். சிறுமையா ஏதாவது ஒரு சின்ன குறை கட்சிச்சுன்னா அதை எடுத்துன்னு ஊரெல்லாம் திரிவான். இதுதான் மனிதனுடைய சுபாவம். அப்போ இந்த ஒரு பாடல் அவர் சுயநலத்துக்காக பாடினதாவே இருக்கட்டும், சுயநலத்துக்கு பாடல் அதான் உண்மை. ஆனா அது குறையா தெரியுது உங்களுக்கு. ஆனா நிறைய பாடின 1000 பாடல்களுக்கு அது ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சரிங்க, இங்க இப்படி பாடினாருங்க, அவர் இப்படி சொல்லிக்கிறார், நான் இப்படி நடக்கட்டான்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? குறை சொல்றதுதான் மனிதனுடைய பழக்க வழக்கமா வச்சுக்கினானே தவிர அந்த குறையை களைஞ்சிட்டு நிறைய வாழ வழி தெரியல இவனுக்கு. இதான் மனிதன், அதான் மகான். சொல். அனைவராலும் ஆன்மீக பாதையில் வர இயலவில்லை. ஆசை, ஆசைப்பா. ஆன்மீகம்ன்றது என்னன்னா ஆசையை விடணும்ன்றது. யாரு விட விரும்புவான்? அந்த ஆசை எவனுக்கு அளவோடு இருக்குதோ அவன் பட்டும் படாத ஆன்மீகத்தில் இருக்கிறான். ஆசை அளவு மீறி இருக்கிறோம், ஆன்மீகத்துக்குள்ள வாசப்படியை கூட மெரிக்க முடியாது. அவன் ஆசையிலே அலையிடுவான், அங்காடி நாய் மாதிரி. அவன் வந்து எங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ள வர முடியும்? அதனால உலகத்துல எல்லாரும் ஆன்மீகத்தில் இருக்கிறன்னு சொல்லுவான். ஆன்மீகம்ன்றது இன்னும் என்னதுன்னு அறியாமை சொல்ற விஷயம். பக்தியில் இருக்கவங்க கூட நாங்க ஆன்மீகவாதி நீடுவான். எல்லாரும் ஆன்மீகவாதினும். ஆன்மீகம்ன்றது பக்தின்றது எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு குழந்தை கூட போய் பக்தி பண்ண முடியும், ஆனா ஆன்மீகம் பண்ண முடியாது. ஆன்மீகம்ன்றது ரொம்ப கடுமையானது. பக்தின்றது பரவரசத்துக்கு அடிமையாகக்கூடியது, சந்தோஷத்துக்கு அடிமையாகக்கூடியது. ஆன்மீகம்ன்றது தனக்குள்ளவே தன்னை உருக்கிக்கிறது ஆன்மீகம். அந்த உருக்கிக்க யாரும் விரும்ப மாட்டான். விரும்பாததால அவன் ஆன்மீகத்துக்கு வர முடியல, பக்தியில் இருக்கிறான். அதனால உலகத்துல எல்லாரும் வந்துட முடியாது, எல்லாரும் மகான் ஆயிட முடியாது. ஆனால் நான் சொல்றது என்னன்னா, நீ மகான் ஆவாத, பெரிய கடவுள் ஆவாத, மனுஷன் ஆவனா தைரியமா வாழணும்னா இந்த கலை உன்னுடைய மூச்சோட நீ ஒன்றி வாழ கத்துக்கணும். அப்பதான் நீ தைரியமா வாழ முடியும். இல்லைன்னா சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஒரே ஒரு மாசம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். இல்ல ஒரு சின்ன ஒரு பங்கன் நடந்துச்சுன்னா அந்த தெருவே அந்தம் பண்ணிடுவேன். இது மனிதனுடைய சுபாவம். காரணம் என்னன்னா, துக்கத்திலையும் விழுந்துடுறான், சந்தோஷத்திலையும் ஆட்டம் ஆடுறான். ஆனா உன் உயிரோட ஒன்றி வாழும் போது துக்கமும் இல்லை, அங்க சந்தோஷமும் இல்லை, அங்க அமைதி மட்டும் இருக்குது. அமைதியில வந்து உன் மனம் துன்பப்படாது, துக்கத்துல துன்பப்படும். அப்ப துக்கத்தையும் தூக்கி போடு, சந்தோஷத்தையும் தூக்கி போடு, அமைதியை விரும்பு மனம். அப்ப உயிரோட ஒன்றி வாழ கத்துக்கினீன்னா தைரியமா வாழ்வ. உயிரோட ஒன்றி வாழாத, உலகத்தோட ஒன்றி வாழ்ந்தீங்கன்னா பயந்து பயந்து தான் வாழ்ந்தாகணும். சொல்லு. ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மற்ற தியான முறைகளை விட நம்மளுடைய தியான முறை சற்று கடினமாக இருக்கிறது மாதிரி சொல்றாங்க, கேட்குறாங்க. இப்போ இங்க 2-3 சீடருங்க வருவாங்க. இங்கேருந்து திருவள்ளூருக்கு போகணுன்னா பஸ்ஸுக்கு ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் வச்சா திருவள்ளூருக்கு போயிடலாம். ஆனால் அவங்க அந்த துட்டு செலவாயிட போகுதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வாக்கிங் போகிறோம், நடந்தே போவோம். நம்ம இந்த மாதிரி நடக்க முடியறவன் போயிடுவான். இப்போ என்ன மாதிரி நடக்க முடியாதவன் என்ன பண்ணுவான் சொல்லு? என்ன மாதிரி வயசாச்சு, என்னால் நடக்க முடியாது, நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ நடக்கிறது கடினமா இருக்குதுன்னு தானே சொல்லுவேன். ஆனா நடக்க முடிஞ்சவன் நடந்து போயிடுவான். அத மாதிரி இந்த தியான முறையை எவன் கடினம் நினைக்கிறானோ அவன் அதில் பயணம் பண்ணவே முடியாது. இது எவன் ஒருத்தன் அடையணுன்ற வைராக்கியத்தோடு இருக்கிறானோ அவன் மட்டும்தான் அடைவான். அதனால இது தியான முறை கடுமை இல்லை, இவன் மனம் கடுமையா இருக்குது. மனம் அதுக்கு தயார். அதுதான் காரணம். சொல்லுப்பா. அது போன்ல கேட்கறவங்க வந்து ரொம்ப ஈஸியா இருக்குமாங்க, எளிமையா இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரமா நம்ம. நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஆளுங்களே இங்க கூப்பிடாத.
இந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்கும்போது நான் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க நான் ஓப்பனாக சொல்கிறது, இது ரொம்ப கடுமையாக இருக்கும். மற்ற தியானம் மாதிரி இருக்காது, இது கடுமையாக இருக்கும், தயவு செய்து வராதிங்கன்னு. ஏன்னா இது ஒன்றும் அரசியல் கட்சி இல்லை, ஒன்றும் இல்லை, கூட்டம் கூட்டிக்கிறது இல்லை. 4 பேர் இருந்தாலும் சரியா உண்மையானவனா இருந்தா போதும். அதனால அவன் வரும்போது இது ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமான்னு கேள்வி கேட்கறான்னா அவன் போக மாட்டான். அவனை வரவானான்னு சொல்லிடுறது நல்லது. நான் பல வீடியோக்கள்ல கூட சொல்லிக்கிறேன், தயவு செய்து இந்த தாய் இங்க இந்த சாமியார்கிட்ட போறோம், இந்த கோயிலுக்கு போறோம், எங்க கிளாஸுக்கு போறோம், என் வீட்டில் நல்ல காரியம் நடக்கணும், என் வீட்டில் நிலைமை சரியில்லை, எனக்கு தகுடு கொடுப்பாரா, தாய்த்து கொடுப்பாரா, விபூதி கொடுப்பாரா அப்படி நினைச்சுக்கின்னு இந்த பக்கம் வராதீங்க. இது அதுக்கெல்லாம் இடம் இல்லை. இது இறைவனை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிறது, உங்களை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கிற விஷயம். இது கடினமா ஈஸியான்றதை நீ தான் முடிவு பண்ணணும், மற்றவங்க முடிவு பண்ண முடியாது. அதனால ஈஸியான வழிகள் ஏராளமா இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்க, இங்க வராதிங்க தயவு செய்து. ஏன்னா வந்துட்டு ஓடி போறதை விட வராதுங்கிறது மேலும். ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே பிரம்மச்சாரியாவே இருந்துடலாம், கல்யாணம் பண்ணிக்கின்னு பொண்டாட்டி ஓடி போட்டால்னா அதை விட வருத்தம் எதுவுமே கிடையாது. அது மாதிரி இங்க வந்துட்டு ஓடி போறோம், கல்யாணம் பண்ணி ஓடி போற மாதிரி அவன். அது மாதிரி ஆளுங்க வராம இருந்தா சந்தோஷமா இருக்கும் எனக்கு. சமாதி நிலையை அடைந்த பிறகு மறுபடியும் மனம் விழித்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியுமா, அல்லது மனம் முற்றிலும் முடங்கி விடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அவர் கேட்கிறவர் யாருப்பா? பாலன் எழுதி கொடுத்திருக்காரு. சமாதி நிலைன்னா என்னது அது முதல்ல சொல்லுங்க. மனமற்ற நிலை. மனமற்ற நிலை. சரி, மனமற்ற நிலை. மனம் போச்சுன்னா நீ என்ன ஆவ? மனுஷன் போயிடுவான், மனுஷனே போயிடுவான். மனம் இருக்கிறதால தான் உனக்கு மனுஷன் என்ன பேரு. மனம் போச்சுன்னா நீ எங்க பிணமா இல்ல மாறிடுவ. இதெல்லாம் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்ன்றது கேட்க கூடாது. அறிவுபூர்வமான கேள்விகளா இருந்தா நான் பதில் சொல்ல தயாரு. சும்மா நான் முட்டாள்தனமான கேள்விகளா நான் பதில் சொல்லி இருக்கிறது இல்லை. பிறவியின் பயன் என்ன? பிறவியின் பயனை உத்தமனை காண்பதற்கு என்றால் பிறந்தவுடனேயே ஏன் அனைவராலும் இந்த ஞான பாதையில் அடியெடுத்து வைக்க முடியவில்லை? பிறந்த உடனே பேசுவியா? பேச முடியாது. பிறந்த உடனே படிப்பியா? ஏன் படிக்க மாட்டேன்ற? கொஞ்சம் கொஞ்சமா தான். ஏன் பேச முடியாது? நீ பேசுறதுக்கு தானே பிறந்த, அப்புறம் ஏன் பேச மாட்டேன்ற? ஞானம் என்ன கிள்ளுக்கிறியா? உலகத்துல இருக்கிறதுலயே ஞானத்தை அடையிறது தான் கடினமான பாதை. மற்றதை எல்லா ஜீவராசியும் வாழது அதனுடைய வயிற்றுக்காக. நீயும் வயிற்றுக்காக வாழறது. உலகத்துல எல்லாராலையும் வாழ முடியும், அறிவுக்காக வாழ முடியாது, கடினம் அது. ஞானம்ன்றது அறிவுக்காக வாழறது, வயிற்றுக்காக வாழறது இல்லை. அதனால அது கடினமானது, அதை எல்லாராலையும் அடைஞ்சிட முடியாது. ஒரு உயிரினங்கள் எல்லாமே சாப்பிடுது, எல்லாமே உயிர் வாழுது. அது மாதிரி நீ ஒரு ஜீவன் வந்துட்டு போய ஏன் மனுஷன் சொல்லிக்கிற? சொல்லு. மனுஷன்னா மாறுபடுறவன் அர்த்தம். ஜீவன்னா பிறக்கும் போது எப்படி இருந்ததோ அப்படிதான் கடைசி வரைக்கும். ஒரு அணில் பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் அதுக்கு அணில் தான். புலி பிறந்துச்சுன்னா சாவர வரைக்கும் புலி தான். உனக்கு என்ன பேரு? மனுஷன். குழந்தை, மனுஷன், பெரியவர், போனோம், இத்தனை பேருக்குது உனக்கு. அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நீ வாழ கத்துக்குவானவா? அதனால எதையோ உன்னை யோசிக்க கூடாது, உன்னை யோசிக்க தெரிஞ்சுக்க முதல்ல. அதனாலதான் சொன்னாங்க இந்த உடல் எதுக்காக அமைஞ்சதுன்னா உத்தமனை பார்க்கறதுக்குடான்னு அம்மா. ஆனா நீ உத்தமனை பாடுறன்னா மத்தவனையே பார்த்து தெரிஞ்சுங்கிற. நீ மத்தவனை நீ பார்க்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில வழங்கவே மாட்ட, உலகத்தோட சாவுவே. நீ உத்தமனை பார்த்துட்டீங்கன்னா உத்தமன் இருக்கிற இடத்துக்கு போயிடுவே நீ. இதனால அம்மா சொல்லிச்சு உத்தமனை பாரு அப்படின்னு. அதனால பிறந்த உடனே நான் எழுந்து ஓடிடுறேன் உத்தமங்கிட்டன்னு ஓட முடியாது. இந்த மாதிரி மூடத்தனமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. என்ன பண்றது? பிறந்து கடவுளை கஷ்டப்பட்டு தேடுறதை விட பிறக்காம அப்படியே போயிட்டேன். முடியுமா? முடியாது. இன்பம் எப்ப தெரியுமா தெரியும்? துன்பத்துல தான் தெரியும். நிழலினுடைய அருமை எப்ப தெரியும் தெரியுமா? வெயில்ல தான் தெரியும்.
குளிர்னுடைய நடுக்கம் எப்போ தெரியும் சொன்னா இதமான வெயில்ல தான் தெரியும். அது மாதிரி பிறந்து இன்ப துன்பத்துல அடைஞ்சு கடவுளை அடைஞ்சாதான் அதுதான் வழி. அதை விட்டு நான் பிறந்த உடனே போட்டானே பிறக்கிறதுக்கு முன்னே போயிருக்கலாமே அப்படின்னு இந்த கற்பனையில திரியிறவனுக்கெல்லாம் பதில் இல்லை சாமி. உறவுங்கிறது வந்து ஆ? குரு சீடன் உறவு ஆ. அது வந்து பல ஜென்மங்களுக்கு தொடருமா, ஆ. இல்ல ஒரு ஜென்மத்துக்கு மட்டும்தான் அதுவா, ஏன்பா? அடுத்த ஜென்மத்துக்கு அவரு ஒரு ஜென்மத்துல 5 வருஷம் குரு சீடம் உறவு இல்லை, அப்புறம் ஜென்மத்துக்கு போய் தேடுற. இந்த மாசம் வந்த சீடம் அடுத்த மாசம் இல்ல, தொடர்பு இல்ல, அப்புறம் ஜென்மத்துக்கு வரானா? அப்படியா போட்ட அற்புதமான சீடம் யார் யாது உலகத்துல? எனக்கு தெரியலையே, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சீடனை. புருஷன் பொண்டாட்டி உறவே ஜென்மத்துக்கு வராதியா? புள்ளைய தகப்பனுடைய உறவு ஜென்மத்துக்கு வராதியா? குரு சீடனுடைய உறவு எங்க ஜென்மத்துக்கு வரும்? இந்த மாசம் வந்துட்டான்னா ஏதாவது ஒரு 2000 ரூபாய் குத்துட்டான்னா அவன் அடுத்த மாசம் அட்ரஸே இல்லாம போயிடான். நான் போய் 2000 குத்தன்னு சொல்லி தெரியுறான். ஜென்மத்துக்கு வர ஒரு பௌர்ணமிக்கு இருக்குதா பாரு, பாதி பௌர்ணமி முடியறதுக்குள்ள ஏந்து வீட்டுக்கு போயிடுறான் பொண்டாட்டி போன் பண்ணிட்டாங்கன்ட்டு. அப்புறம் ஜென்மத்துக்கு எங்க வரும்?